ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அஞ்சலியோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு இப்போ லட்சுமியும் கண்ணம்மாவும் வராங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வெண்பாவும் வந்திருக்காங்க. பாரதியும் வெண்பாவும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா வரதை பார்த்த உடனே கண்ணம்மாவை வெறுப்பேத்துறாரு பாரதி. வெண்பா, இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்க வெண்பா, வா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வெண்பாவும் வேணும்னே பாரதி பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. அஞ்சலியும் அதை பாக்குறாங்க. அப்ப மனசுல நினைக்கிறாங்க, கண்ணம்மாவை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக பாரதி மாமா ஏன் இப்படி நடந்துக்கிறாரு, பாவம் கண்ணம்மா, அவ மனசு எவ்வளவு வருத்தப்படும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு எப்படியாச்சு வெண்பாவுக்கும் பாரதி மாமாவுக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்ற உண்மையை நம்ம கண்ணம்மாவுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அஞ்சலிக்கு வளையல் போட்டு விட்டு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலி பாரதியை கூப்பிடுறாங்க. பாரதி மாமா, நீங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீயும் வா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வெண்பாவையும் கூப்பிடுறாரு. வெண்பாவும் ரொம்ப சந்தோஷமா பாரதி கூடயே வராங்க. அஞ்சலிக்கு வளையல் போட்டு விட போறாங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் வளையல் போட்டு விடக்கூடாது வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்ணம்மாவும் அஞ்சலி பக்கத்துல தான் நிக்கிறாங்க. என்ன இந்த அஞ்சலி இப்படி சொல்லிட்டு இருக்கிறா, பாரதியோட ஒய்ஃப் தானே வெண்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. லட்சுமி உடனே கேக்குறாங்க, என்ன ஹேமா, இவங்களுக்கு கல்யாணம் ஆகலையா, அப்ப இவங்க உன்னோட அம்மா கிடையாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வெண்பா ஆண்டி என்னோட அம்மாவா? இல்லையே, வெண்பா ஆண்டி எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமா சொல்றாங்க. ஹேமா அப்படி சொன்னதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கு என்னதான் பாரதி மேல ஒரு கோபம் இருந்தாலும் இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணாம பாரதி தனியா தான் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது கண்ணம்மாவுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே வந்து கண்ணம்மா மனசுல ஒரு கேள்வி வருது, வெண்பாக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னா இந்த ஹேமா யாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அத்தைய உடனே பார்த்து நம்ம நேரா பேசணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ அஞ்சலி கண்ணம்மாவை கூப்பிடுறாங்க. நீயும் வந்து ஆசீர்வாதம் பண்ணு கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வெண்பா அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுறாங்க. இப்போ பாரதியும் கண்ணம்மாவும் சேர்ந்து அஞ்சலிக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அஞ்சலியும் ஆசீர்வாதம் பண்றத வேணு, சௌந்தர்யா எல்லாரும் மனசுல ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா கண்ணம்மா சௌந்தர்யாவை பார்த்து கேக்குறாங்க, நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க, வெண்பாக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னா இந்த ஹேமா யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னோட பொண்ணு தானே ஹேமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கண்ணம்மா. அதை கேட்ட உடனே சௌந்தர்யா அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.